கவிஞர் கண்ணதாசன் சொந்தமாக திரைப்படம் எடுத்து நஷ்டமானதால் கடனாளியாகி வாழ்க்கை முழுக்க அந்த கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருந்தார். கவிஞர் கண்ணதாசன் கடனாளி ஆகிறதுக்கு காரணமாக இருந்த 2 படங்கள் அப்படின்னா சிவகங்கை சீமை அப்படின்ற படமும் கவலை இல்லாத மனிதன் அப்படின்ற படமும் முக்கியமாக காரணமாக இருந்த படங்கள். அதுலேயும் கவலை இல்லாத மனிதன் அப்படின்ற படத்துக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை கதாநாயகனை போட சொல்லி நிறைய பேர் கவிஞர் கண்ணதாசன் கிட்ட சொல்லியும் கவிஞர் கண்ணதாசன் அவங்க சொன்னது எதையும் கேட்காம சந்திரபாபுவை அந்த படத்துக்கு கதாநாயகனாக தேர்ந்தெடுத்தார். அந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சுதா இல்லையா அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் தயாரித்த திரைப்படங்களில் மிகச்சிறந்த படம் சிவகங்கை சீமை. அந்த படத்தில் எஸ்.எஸ். ராஜேந்திரன் கதாநாயகனாக நடிக்க குமாரி கமலா கதாநாயகியாக நடித்திருந்தார். ஆனால் அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றதா என்றால் இல்லை. பெரிய வெற்றியை பெறலைன்னா பரவாயில்ல, மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. அதற்கு முக்கியமான காரணம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எதிராக சிவகங்கை சீமை தயாரிக்கப்படுகிறது என்ற வதந்தி திரையுலகிலே பரவியது தான். அந்த படத்தினுடைய தோல்வி காரணமாக பெரும் நஷ்டத்தை சந்தித்தார் கவிஞர் கண்ணதாசன். அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட ஒரு படத்தை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போது அவருக்கு உதவுவதற்காக பீம்சிங் முன் வந்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜியும் பீம்சிங்கும் சேர்ந்து உருவாக்கிய எல்லா திரைப்படங்களுமே வெள்ளி விழா திரைப்படங்கள், வசூலை வாரி குவித்த படங்கள் அவை. அதனால் நானும் சிவாஜியும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு திரைப்படத்தை பண்ணித்தரோம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு கண்ணதாசன்கிட்ட சொன்னார் பீம்சிங். ஆனால் அந்த நல்ல வாய்ப்பை கண்ணதாசன் பயன்படுத்தி கொண்டாரா என்றால் இல்லை. அதற்கு காரணம் விதி என்று சொல்லாமல் வேறு என்ன என்று சொல்வது. சிவாஜி கணேசன் விட்டுட்டு சந்திரபாபுவை தன்னுடைய படத்தினுடைய கதாநாயகனாக தேர்ந்தெடுத்தார் கண்ணதாசன். அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க, சந்திரபாபு போட்டு படம் எடுக்கிறிய, அவர் நிச்சயமாக குறித்த நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வரமாட்டார், ஏன்னா இதுதான் அவர் வழக்கம். அதே மாதிரி அவர் எப்போ எவ்வளோ பணம் கேட்பார்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒப்புக்கொண்ட பணத்துக்கு மேலேயே அடிக்கடி கேட்டு தொந்தரவு பண்ணுவார். இப்படியெல்லாம் கண்ணதாசனுடைய நெருங்கிய நண்பர்கள் அவருக்கு அறிவுரை கூறிய போதிலும் அதையெல்லாம் மீறி சந்திரபாபுவை கதாநாயகனாக வைத்து கவலை இல்லாத மனிதன் என்ற படத்தை தொடங்கினார் கண்ணதாசன். இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, இப்போ கூட பார்த்திங்கன்னா எவ்வளவோ தொலை கொடுக்கின்ற நடிகர்கள் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி நண்பர்கள் சொன்னாலும் கூட இப்போ உள்ள தயாரிப்பாளர் நம்ம படத்துக்கு அப்படி எந்த தப்பும் பண்ண மாட்டார் அவர் அப்படின்னு சொல்லி அவர் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. இது எல்லா காலகட்டத்திலையும் நடக்கின்ற ஒரு விஷயந்தான். கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்திலே சந்திரபாபுவுக்கு கதாநாயகியாக விஜயலட்சுமி நடித்தார். டி.எஸ். பாலையா, எம்.ஆர். ராதா என்று மிகப்பெரிய நட்சத்திர கூட்டம் அந்த படத்திலே பங்கு பெற்றது. இயக்குனர் சங்கர் அந்த படத்தை இயக்கினார். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களும் கார்த்தால 8 மணிக்கு வந்து 9 மணிக்கு தயாராக மேக்கப்போடு இருப்பாங்க. ஆனால் சந்திரபாபு 10 மணிக்கு வீட்டில் எழுந்து குளிச்சுட்டு 11 மணிக்கு கிளம்பி 11:30 மணிக்கு ஸ்டூடியோவுக்கு வந்து சேர்ந்து ஒரு வழியாக 12 மணிக்கு தான் செட்டுக்கு வருவார். இப்படி ஒரு நாள் 2 நாள் நடந்தால் பரவாயில்ல, தினமும் ஒரு 12 மணிக்கு வந்தால் சுற்றி நடிக்கிற நட்சத்திரங்கள்லாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அதனால் எம்.ஆர். ராதாவும் டி.எஸ். பாலையாவும் அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிர்வாகி வீரையா ஒரு நாள் கூப்பிட்டு, இப்படி சந்திரபாபு பண்ணுறது நல்லா இல்லைங்க, நாங்கள் தினமும் வந்து அவருக்காக காத்துட்ருக்க முடியுமா, ஏதோ ஒரு நாள் முடியல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, தினம் இதை வழக்கமாக வச்சிட்ருக்காரு, அதனால் கவிஞர்கிட்ட சொல்லி சந்திரபாபுவை கொஞ்சம் எச்சரிக்கை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே தயாரிப்பு நிர்வாகி வீரையா இந்த தகவலை கவிஞர் கண்ணதாசனிடம் சொன்னார். சொன்ன உடனே கவிஞர் கண்ணதாசனும் சந்திரபாபு கூப்பிட்டு, எல்லாரும் இப்படி வருத்தப்படுறாங்கப்பா, அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு போயிட்டுனா நல்லது அப்படின்னு சந்திரபாபுகிட்ட சொன்னார். ஆனால் சந்திரபாபு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டார். வழக்கம் போல் திரும்பவும் 12 மணிக்கே தான் வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் படப்பிடிப்புக்கு சந்திரபாபு 12 மணிக்கு வந்தோடனே சங்கர், சரி எம்.ஆர். ராதாவை டி.எஸ். பாலையும் வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனர் அனுப்பிச்சார். சங்கர் அப்படி சொன்ன உடனே உதவி இயக்குனர் எம்.ஆர். ராதாவையும் டி.எஸ். பாலையை அழைத்து வருவதற்காக அவர்களது மேக்கப் அறைக்கு போனார். அங்கே அவங்க இல்லை. உடனே சாரதா ஸ்டுடியோ சுற்றி தேர்றார். அவர்கள் இருவருமே அங்கே இல்லை. சந்திரபாபுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே சந்திரபாபு படப்பிடிப்பு தளத்துக்கு வந்த அடுத்த நிமிடம் அவங்க 2 பேரும் காரில் ஏறி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியை படமாக்குகின்ற ஒரு நாள் வந்தது. அந்த காட்சி மிகவும் முக்கியமான காட்சி என்பதால் 7-7:30 மணிக்கெல்லாம் சந்திரபாபு வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சந்திரபாபுகிட்ட சொன்னார் சங்கர். 7 மணிக்கு வர்றதை பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லை, ஆனால் 7 மணிக்கு நான் வர்றதா இருந்தால் எனக்கு கூடுதலாக கொஞ்சம் பணம் தர வேண்டும் அப்படின்னார் சந்திரபாபு. படத்தை முடிக்கணுமேன்றதுனால கண்ணதாசன் அந்த பணத்தை கூட பொருட்படுத்தலை.
சந்திரபாபு கூடுதலாக கிட்ட 20,000 ரூபாய் அவர் கொடுத்தார். கொடுத்த பிறகு மறுநாள் காலையில் இந்த ஆள் கரெக்டாக ஷூட்டிங் போவாரா இல்லை கழுத்தறுத்துருவாரான்ற சந்தேகம் கண்ணதாசனுக்கு இருந்தது. அதனால் காலையில் எழுந்த உடனே வேறு வேலை எதையும் பார்க்காம நேராக சந்திரபாபு வீட்டுக்கு போனார். சந்திரபாபு வீட்டுக்கு போய் கண்ணதாசன் கதவை தட்டிய போது கதவை திறந்தவன் சந்திரபாபுனுடைய உதவியாளராக இருந்த ஒரு பையன். எங்கப்பா சந்திரபாபு அப்படின்னு கண்ணதாசன் கேட்டபோது தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பதில் சொன்னார். வேறு வழி இல்லாமல் சந்திரபாபு வீட்டு வாசல்லையே காத்து கொண்டிருந்தார் கண்ணதாசன். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ஆனால் சந்திரபாபு வெளியே வந்த பாடில்லை. உடனே அந்த பையனை கூப்பிட்ட கவிஞர்ப்பா கொஞ்சம் எழுப்புப்பா, அங்கே படப்பிடிப்பில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, எழுப்புறதா? அவர் எழுந்து எப்போவோ பின்பக்கம் வழியாக போயிட்டாரு அப்படின்னா அந்த பையன். இதை கேட்ட உடனே கண்ணதாசனுக்கு அதிர்ச்சின்னா அதிர்ச்சி. ஆனாலும் அவர் மனதை வேறு விதமாக தேர்த்தி கொண்டார். நாம் வெளியில் உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு பின்வாசல் வழியாக சந்திரபாபு ஸ்டூடியோவுக்கு போயிட்டார் போல இருக்கு என்று எண்ணியவர் நேராக ஸ்டூடியோவுக்கு ஃபோன் பண்ணி தயாரிப்பு நிர்வாகி வீரையாகிட்ட பேசினார். சந்திரபாபு வந்துட்டாரான்னு கேட்கும்போது எங்கே வந்தார், எல்லோரும் அவருக்காக தான் காத்துட்ருக்கோம், ஆனால் அவர் வந்த பாடில்லை அப்படின்னு சொன்னார் வீரையா. இதை கேட்ட உடனே கவிஞர் கண்ணதாசன் அடைந்த மனச்சோர்வுக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவருடைய வாழ்நாளில் அவர் எப்போதும் சந்தித்ததில்லை. அதை பற்றி தன்னுடைய வனவாசன் நூலில் மிகவும் விளக்கமாக பதிவு செய்திருக்கிறார் கண்ணதாசன். எந்த வீட்டிலும் போய் நாற்காலியிலே காத்து கிடக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்தது கிடையாது. மந்திரிகளிலே முதன் மந்திரியாக இருந்த என் நண்பர் கருணாநிதியுடைய வீட்டுக்கு மட்டும்தான் நான் போவேன். இந்த நேரத்திலே சந்திப்பது என்று முன்கூட்டியே முடிவு செய்து கொண்டு தான் அவரை சந்திக்க நான் போவேன். சந்திரபாபுனுடைய வீட்டிலே எனக்கு ஏற்பட்ட அனுபவத்திற்கு பிறகு நடிகர்களை பற்றி எனக்கு மிக கெட்ட அபிப்பிராயமே உருவானது. அளப்பரிய திறமை இருந்தாலும் ஆணவம் ஒரு மனிதனை அழித்துவிடும். சந்திரபாபுவை அளப்பரிய திறமசாலி என்று சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு எல்லையில்லாத ஆணவம் இருந்தது. ஆணவத்தால் அழிந்து போனவர்கள் பல பேரை நான் என் வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். ஆணவத்தால் தொழிலை அலட்சியப்படுத்தவர்கள் பல பேர் இன்று சோற்றுக்கு அலைகிறார்கள். சுமார் 25 ஆண்டு காலமாக இந்த பட உலகிலே சிலரை வளமாகவும் நிரந்தரமாகவும் ஆண்டவன் வைத்திருக்கிறான். தம்பி MS விஸ்வநாதன், மாமா KB மகாதேவன், TM சௌந்தரராஜன், P சுசிலா, நான் ஆகியோர் இந்த தொழிலிலே காட்டுகின்ற ஆர்வம், பயம், பணிவு ஆகியவைகள்தான் 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. தயாரிப்பாளருக்கோ இயக்குனருக்கோ டியூன் பிடிக்கவில்லை என்றால் 10க்கும் மேற்பட்ட டியூன்களை MS விஸ்வநாதன் போட்டுக்கொண்டே இருப்பான். அவனுக்கு திருப்தி அடைகின்ற வரை பாட்டுக்கான மெட்டுக்களை போட்டுக்கொண்டே இருப்பான் அவன். மாமா KB மகாதேவனும் அப்படித்தான். நானும் தயாரிப்பாளருக்கோ இயக்குனருக்கோ திருப்தி ஏற்படுகின்ற வரை மாற்றி மாற்றி எழுதிக்கொண்டே இருப்பேன். சுசீலாவும் சௌந்தரராஜனும் பாட்டு நன்றாக அமைகின்ற வரையிலே அலுப்படையாமல் பாடல்களை பாடுவார்கள். எங்களுடைய வெற்றிக்கு காரணம் தொழில் திறமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு பாட்டும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பயத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் நாங்கள் பணியாற்றோம். இதெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு முக்கியமான காரணம், தொழிலை நேசிக்கின்ற எவரையும் தொழில் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. ஆணவத்திலே தலைகணம் பிடித்து அவர்களை அலட்சியப்படுத்தினால் அவர்கள் வீட்டு வாசலே 50 ரூபாய்க்கு யாசகம் கேட்க வேண்டிய நிலைமை உருவாகும். பண விஷயத்தில் நான் எப்பவும் இவ்வளோதான் வேண்டும் என்று அடம் பிடித்ததில்லை. அடிக்கடி என்னுடைய ரேட்டை உயர்த்தியது இல்லை, பேரம் பேசியதில்லை. கஷ்டப்படுகின்ற தயாரிப்பாளர்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதை வாங்கிப்பேன். வசதியான தயாரிப்பாளர்கள் அவர்களாகவே ஒரு நல்ல தொகையை கொடுப்பார்கள். அவர்களுக்கே ஒரு கஷ்டம் வரும்போது இலவசமாக கூட பாட்டு எழுதித்தர நான் எப்போதும் தயங்கியதே இல்லை. ஆணவக்காரர்கள் மட்டுமே தொழிலின்றி அலைகிறார்கள். அவர்களில் சந்திரபாபுவும் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டியது எனது கடமையாகிறது என்று அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணதாசன். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற பாடல் உட்பட பல நல்ல பாடல்கள் கவலை இல்லாத மனிதன் படத்தில் இடம்பெற்றிருந்தது என்றாலும் அந்த பாடல்களால் கூட அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியவில்லை. முன்பின் தொடர்பில்லாத குழப்பமான கதை, சந்திரபாபு ஒழுங்காக படப்பிடிப்புக்கு வராதது எல்லாமாக சேர்ந்து அந்த படத்தை தோல்வி படமாக ஆக்கியது. அந்த படத்தின் மூலம் மட்டும் ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடனாளியானார் கண்ணதாசன். அந்த படத்தை எடுத்தபோது கண்ணதாசனிடம் 11 கார்கள் இருந்தன. அதிலே ஒரே ஒரு ஃபேட் காரை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற 10 கார்களையும் கடன்காரர்கள் வீட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திவிட்டார். கவலை இல்லாத மனிதன் படத்தினுடைய தோல்விக்கு பிறகு கண்ணதாசன் பாடல்கள் எழுதி வந்த வருமானம் முழுவதும் அந்த கடனுக்கு வட்டி கட்டவே சரியாயிற்று. கவலை இல்லாத மனிதன் என்ற படத்துக்கு பெயர் வைத்ததனால் கடவுள் என்னை தண்டித்து விட்டதாகவே நான் உணர்கிறேன். ஒரு மனிதன் எப்படி கவலை இல்லாமல் இருக்க முடியும் என்று கடவுள் எனக்கு சவால் விட்டதாகவே அந்த படத்தினுடைய தோல்வியின் போது நான் உணர்ந்தேன் என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய திரையுலக வாழ்க்கையிலே இப்படி பல சுவையான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன.
அவற்றின் தொகுப்பை இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் பார்ப்போம்.